ஸோ அஷ்டமி திதி ஆகட்டும் இல்லைன்னா ரோகிணி நட்சத்திரம் ஆகட்டும், நாளைக்கும் நாளன்னைக்கும் ஒரே கோலாகல கொண்டாட்டம் தான். முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் கிருஷ்ணா மாதிரி மேக்கப் எல்லாம் போட்டு நிறைய கோவில்கள்லாம் இது நடக்கும். நீங்கள் போய் பார்த்தேன்னா என்ஜாய் பண்ணலாம். அந்த மாதிரி போட்டு அப்புறம் ருக்மிணி ராதை இந்த மாதிரியான பெண் குழந்தைகளுக்கு வேஷம் போட்டுட்டு அழகாக கிருஷ்ணனோட நின்று நடனம் ஆடுறது என்ன, ரொம்ப சந்தோஷமாக பாடுறது என்ன, ஒரே கொண்டாட்டமாக இருக்கும் இந்த 2 நாட்கள்லாம். அதுவும் பழைய காலத்துல எல்லாம் பார்த்தேன்னா ஒவ்வொரு கோவில்கள்லையும் மிகப்பெரிய சிறப்பான கொண்டாட்டங்கள் இருக்கும். இப்போ வீடுகள் எல்லாம் அவாவா கொஞ்சம் கொஞ்சம் எங்கேருந்தாவது கடையிலேருந்து வாங்கிட்டு வாங்க, சீடை கொஞ்சம் முறுக்கு கொஞ்சம் அப்படி இப்படின்னு வாங்கி வச்சு அவில வச்சு வெண்ணெயை வச்சு எல்லாரும் நைவேத்தியம் பண்ணுவா. முக்கியமாக எல்லாம் பண்ண முடியலைனாலும் இந்த 2 ரொம்ப முக்கியமாக இடம்பெறணும். என்னென்ன அப்படின்னு பார்த்தா வெண்ணெய் கண்டிப்பாக, அடுத்ததாக அவில். இது 2மே கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடித்தமான விஷயம். ஏன்னா வெண்ணெயை திருடி திருடி தின்னு தான் நிறைய பனிஷ்மெண்ட் வாங்கினார். ஏகப்பட்ட பஞ்சாயத்துகள் அவர் மேலே வந்தது இல்லையா? அது ஒன்று. இன்னொன்று, ஒரு படி அவலை கொடுத்ததுனால தான் ஒரு மாளிகையே குசேலனுக்கு அவர் கொடுத்தார். ஸோ மிகப்பெரிய செல்வந்தனானது ஒரு படி அவல் கிருஷ்ணர் சாப்பிட்டதுனால தான். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். தெரிஞ்ச விஷயத்தை நம்ம புதுமையாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதை ஞாபகப்படுத்துறதுக்காக தான் இந்த பதிவு. உங்கள் எல்லார் வீட்லேயும், நம்ம எல்லார் வீட்லேயும் எல்லா விதமான சௌபாகியமும் சேரணும் அப்படிங்கிற ஆசையோட விடைபெறுறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஓம்கார் ஜோதியுடன்.